அடுத்தபடியாக பிதத் விழிப்புணர்வு நாடகம் மாணவிகள். காட்சி 1 பள்ளிக்கூடம் இடைவேளை. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏ ரேஷ்மா அல்லஃப்ரீன், என்னாச்சு நசிகா, ஏன் இவ்வளோ வேகமாக வர? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அப்படியா, என்னது? நாளைக்கு என்னோட பர்த்டே. நாங்கள் நல்லா கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அப்படியா, எத்தனை மணிக்கு? நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 2 பேரும் ஷார்ப்பாக வந்துடுங்க. பர்த்டேக்கெல்லாமா ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க? எங்கள் வீட்டிலலாம் கொண்டாடினதே கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் கொண்டாடி இருக்காங்களே. எனக்கும் அடுத்த வாரம் பர்த்டே வருது. நானும் எங்கள் அம்மாட்ட கேட்டு பார்க்குறேன். சரி கேட்டு பாரு. காட்சி 2 நசிகா வீடு. சரி, இப்போ சுமையாவுக்கு ஃபோன் அடிப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் சுமையா. அலைக்கும் சலாம் சனா, எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன விஷயம், காலையிலே ஃபோன் பண்ணிருக்க? நாளைக்கு நசிஹாக்கு பர்த்டே எல்லாம் மறந்துட்டியா? ஆமாப்பா, மறந்துட்டேன். பர்த்டேக்கு ஏதாச்சும் செலிப்ரேஷன் உண்டா? அது இல்லாமையா, சரி நீ கொஞ்சம் கிளம்பி வா, வீட்டில் நிறைய வேலைலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ்ப்பா, வாரேன். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்ப்பா. அலைக்கும் சலாம். காட்சி 3 கடை தெரு. சனா, எல்லாமே வாங்கிட்டோம்ல, எதுவும் மறக்கலல்ல? எல்லாமே வாங்கியாச்சுப்பா. எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணிட்டியா? பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டிலலாம் நேராக போய் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன். தூரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபோன் அடிப்போம். ஹிபாக்கு இன்வைட் பண்ணியா? இனிமேல் தான் இன்வைட் பண்ணணும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹிபா. அலைக்கும் சலாம் சனா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன திடீர்னு கால் பண்ணிட்ட? நாளைக்கு நசிஹாக்கு பர்த்டே எல்லாம் மறந்துட்டியா? ஆமாப்பா, நான் மறந்தே போயிட்டேன். செலிப்ரேஷன்லாம் இருக்கா? அது இல்லாமையா, நாளைக்கு சாயங்காலம் ஷார்ப்பாக 6 மணிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். நீ மறக்காமல் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துரு. இன்ஷா அல்லாஹ்ப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். வலைக்கும் சலாம். அடுத்தது நசிஹாவோட ஃப்ரெண்டு ரேஷ்மா வீட்டுக்கு போகணும். வா சனா, போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க. வலைக்கும் சலாம். நசிகா வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க உட்காருங்க. இல்ல, நிறைய வேலை இருக்கு. உங்களை இன்வைட் பண்ண தான் நாங்க வந்தோம். நாளைக்கு சாயங்காலம் ஷார்ப்பாக 6 மணிக்கு நசிஹாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டுட்டு மறக்காமல் வந்துடணும். பர்த்டே ஃபங்க்ஷனா? அண்ணா டெக்கரேஷனா? இந்த வாரம் அக்கா டெக்கரேஷனுக்கு ஆள் வந்துட்டாங்க அக்கா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்கள் மறக்காமல் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வந்துடணும். போயிட்டு வரோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நம்மளே இப்படி வந்து இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்களே. நம்ம என்னம்மா பண்ணுறது? அல்லாஹ் தான் எல்லாரையும் காப்பாற்றணும். நசிகா என்கிட்ட ஸ்கூலில் வச்சு சொன்னா, மத்தியானமே சொன்னா எனக்கு பர்த்டே இருக்குது, 2 பேரும் வாங்க. அப்போ நம்மளும் போகிறோமா? எனக்கும் அடுத்த வாரம் பர்த்டே வருதுல்ல, நம்மளும் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணலாமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னம்மா நீ இப்படி கேட்ட? அதெல்லாம் நம்மளுக்கு மார்க்கத்திலே சொல்லப்படலாமா? அப்போ அவங்க மட்டும் கொண்டாடுறாங்க? அவங்க ஏதோ மார்க்கத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம ஏதோ அறியாமையில் பண்ணுறாங்கம்மா. ஓ அப்படியா. காட்சி 4 பிறந்த நாள் விழா. வலைக்கும் சலாம். வாஹிபா. சனா, டைம் ஆயிட்டே இருக்கு. கேக் வெட்டிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே நசியா. ஹாப்பி பர்த்டே நசியா. ஹாப்பி பர்த்டே நசி. டைம் ஆயிட்டே இருக்குப்பா, நாங்க போயிட்டு வரோம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹிபா. எல்லாரும் வந்துட்டாங்க. ரேஷ்மா வீட்டிலேருந்து ஏன் இன்னும் வரவே இல்லை? ஆமா சனா, நம்ம எவ்வளவு பேரை இன்வைட் பண்ணோம், ஆனா எல்லாருமே வந்தாங்க. ஆனா ரேஷ்மா வீட்ல இருந்து மட்டும் வரவே இல்லைல்ல? நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அவங்க வீட்டிலலாம் போய் இன்வைட்லாம் பண்ணோம். ஆனால் அவங்க இன்னும் வரல. நான் என்ன செய்ய முடியும்? வேணா நம்ம போய் கேக் கொடுத்துட்டு வருவோமா? சரி வா, வேணா கேக் ஆனால் கொடுத்துட்டு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உள்ள வாங்க. வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவீங்க நாங்க எவ்வளவோ எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரல. அதான் உங்களுக்கு நாங்க கேக் கொடுத்துட்டு போலாம் வந்தோம்.
இந்த உணவை நான் வாங்கிக்கிறேன், இதில் எந்த ஹராமான விஷயமும் இல்லை. ஆனால் நீங்கள் செஞ்ச காரியம்தான் ரொம்ப ஹராமானதாக இருக்குப்பா. அப்படி நாங்க என்ன பண்ணணும்? நேற்று நாங்கள் சொல்லலாம் நினச்சோம், ஆனால் அதுக்குள்ளே டெக்கரேஷனுக்கு ஆள் வந்துட்டுன்னு கிளம்பிட்டீங்க. இப்போ நீங்கள் கொண்டாடிட்டு வந்தீங்களே இந்த பிறந்தநாள் விழா, இது மார்க்கத்தில் எங்கேயாவது சொல்லப்பட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு எந்த ஹதீஸ்லையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரசூல்லா காலத்தில் எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க யாருக்குமே ரசூல்லா இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. ஏன் ரசூல்லாவுக்கு எத்தனையோ மனைவிமார்கள் பிள்ளைங்க கூட இருந்தாங்க. அவங்க யாருமே இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினது கிடையாது. ஏன் ரசூலாவுக்கு கூட கொண்டாடினது கிடையாது. அப்படி மார்க்கத்திலே சொல்லப்படாத ஒரு விஷயத்த நீங்கள் மட்டும் செஞ்சால் அது தப்பு தானேப்பா? அஸ்தோஃபில்லா, இவ்வளோ நாளே எங்களுக்கு தெரியாது. இது நாங்கள் ஒரு சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்காகலாம் நாங்கள் நினச்சோம். மார்க்கத்தில் இல்லாத புதுசாக கண்டுபிடிக்கிற பேர் தான் பிதத். பிதத் வந்து நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் ரசூலா சொல்லியிருக்காங்க. ஒரு உடும்பின் பொந்துக்குள்ளே அவங்க நுழைந்தால் கூட அதே மாதிரி நம்மளும் நுழைவோமா. ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்மளும் அப்படியே பண்ணுவோமா அப்படின்னு ரசூலா சொல்லிட்டு இருக்கும்போது சஹாபாக்கு கேட்பாங்க, யார் ரசூல்லா நீங்கள் யாரை சொல்கிறீங்க? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்லுவாங்க, ஆமாம் நான் வேறு யாரை சொல்லிட போகிறேன், அவங்கள தான் சொல்கிறேன் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கொண்டாடின இந்த பிறந்தநாள் விழா, புத்தாண்டு கொண்டாடுறது, கிராண்டாக கல்யாணம் வைக்கிறது, இது எல்லாமே ரசூலா சொன்ன மாதிரி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுறது தான். அவங்களோட கலாச்சாரத்தை இப்போ நம்மளும் ரசூலா சொன்ன மாதிரியே பின்பற்றிட்டு இருக்கோம். இதை தான் ரசூலா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பித்தத்தான காரியத்துலேருந்து நம்ம தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து எச்சரிச்சிருக்காங்க. இனிமேல் நாங்களும் இந்த மாதிரி காரியத்துலேருந்து நாங்களும் தவிர்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இங்கே இருக்கிற நாங்கள் மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த மாதிரி பிதத்தான காரியங்கள்லேருந்து தவிர்ந்திருப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.